சென்ற ஆண்டு ஹிண்டன்பெர்க் அறிக்கை வெளியாகி அதானி ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. இந்த சூழலில் கடந்த சனி அன்று மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹிண்டன்பெர்கோட இந்த அறிக்கை வந்தவுடனே ராகுல் காந்தி வந்து செபி தலைவர் ஏன் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அது தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு மட்டும் இல்லை, மொரீஷியஸ் அல்லது பெர்முடாஸ் போன்ற நாடுகளில் பல பினாமி கம்பெனிகளை வந்து பணம் எப்படின்னா இந்தியாவிலேருந்து இருக்கிற பிளாக் மணியை கொண்டு போய் அங்கே ஆரம்பித்து அந்த பணத்தை வந்து திருப்படி இந்தியாவுக்கே வந்து அதானி கம்பெனிகளில் ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போது இங்கேருந்து பணம் எப்படி போச்சு மொரீஷியஸ்க்கும் பெர்முடாஸ்க்கும், அங்கே எப்படி வந்து பினாமி கம்பெனி யார் பேரில் யார் ஆரம்பித்தாங்க, அந்த பணம் எப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, இந்த டிரான்சாக்ஷன்லாம் கவனிக்கிறதுக்கான வசதிகளோ வாய்ப்போ செபிக்கு கிடையாது, ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த முகமூடி கம்பெனிகள் மூலமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல பங்கு மார்க்கெட்டில், அதை விசாரிக்க தானே உங்களை போட்டாங்க. ஆனால் நீங்களே அந்த 13 கம்பெனிகளில் பங்கு வாங்கினீங்கன்னா நீங்களே ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்களே வந்து ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கும் போது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் அந்த கம்பெனிகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால நீங்கள் இதை விசாரிக்கிறதுக்கான தகுதியை நீங்கள் எழுந்துடுறீங்க. அப்போ திருடனை விசாரிக்க பண்ணலாமா? சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியும். அவங்க செபியோட தலைவராக இருந்தாங்க, ஆள் என்ன ஆனாங்க ஏதானாங்க அது ஒன்றுமே தெரியல. அது போன வருஷம் நடந்த கதை தான் அது ஆக்சுவலாக. அந்த கேஸ் என்னாச்சு ஒன்றுமே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இந்திய மக்கள் வந்து எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்கன்னு பாஜக நினைக்குது. அது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை, எல்லாமே ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து ரஃபேலில் கலந்து போனீங்க, பெகாசஸை கடந்து போனீங்க, பல விஷயங்களை கடந்து போகிறீங்க. ஆனால் ஒரு கட்ட 7.5 லட்சம் கோடி ஊழல் சிஏஜே கடந்து போகிறீங்க, இதெல்லாம் கடந்து போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சியிலேருந்து வெளில வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் பின்னாடி வரும். இதில் வந்து பாஜக என்ன சொல்கிறாங்க, இது வெளிநாட்டு சதி, நம்மளோட பொருளாதாரத்தை குலைக்க சதி. எது இந்த கவர்மெண்ட்டை வைத்து எது சொன்னாலுமே உடனே வெளிநாட்டு சதியா? எவ்வளோ நாள் தான் காதில் பூ சுத்திட்டே இருப்பீங்க? பார்லிமெண்ட் வந்து இன்றைக்கோட முடிவு ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடக்க இருந்தது. ஆனால் வந்து முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சு வச்சிட்டாங்க இல்லையா? இந்த தகவல் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்தியாவோட வெளிநாட்டில் தான் நிறைய வேலை செய்யுது. இப்போ தான் அது கேனடாவில் நிறைய வேலை செய்யுது, பங்களாதேஷில் வேலை செய்யுது, அமெரிக்காவில் வேலை செய்யுது. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இப்போ கடந்த மோடியோட ஆட்சியில் கனடாலையும் அமெரிக்காலையும் தான் பிஸியாக இருக்காங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், சென்ற ஆண்டு ஹிண்டன்பெர்க் அறிக்கை வெளியாகி அதானி ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. இந்த சூழலில் கடந்த சனி அன்று மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதானி தொடர்புடைய ஒரு ஊழல் தான், அதில் செபி தலைவரே இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக பங்குச்சந்தை இதனால் வீழ்ச்சி அடைந்தால் அது யார் பொறுப்பேற்பாங்க, பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்பாரா, செபி தலைவர் பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக விவாதங்களுக்கு உட்பட்டு போயிட்டு இருக்குது. செபி தலைவர் ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணலை அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா? நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதற்கட்டமா இல்லை, முதல்ல வந்து இந்த செபின்ற அமைப்பு எதுக்காக வந்திருக்கு ஆக்சுவலாக? இது வந்து பங்குச்சந்தையில் ஏதாவது தில்லுமுள்ளு நடந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு, இல்லை சிறு முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறதுக்கு, பங்குச்சந்தை வந்து எல்லாம் அது ரெகுலேட்டர் ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு வாட்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த செபின்ற அமைப்பு இருக்குது. அது தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்கிறதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ இந்த ஹிண்டன்பெர்கோட இந்த அறிக்கை வந்தவுடனே ராகுல் காந்தி வந்து செபி தலைவர் ஏன் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அது தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு மட்டும் இல்லை, அவங்க வந்து ஹிண்டன்பெர்க் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது வந்து மொரீஷியஸ் அல்லது பெர்முடாஸ் போன்ற நாடுகளில் பல பினாமி கம்பெனிகளை வந்து அதானி நிறுவனம் ஆரம்பித்து அந்த பினாமி நிறுவனங்கள் மூலமாக அதுக்கு பணம் எப்படின்னா இந்தியாவிலேருந்து இருக்கிற பிளாக் மணியை கொண்டு போய் அங்கே ஆரம்பித்து அந்த பணத்தை வந்து திருப்படி இந்தியாவுக்கே வந்து அதானி கம்பெனிகளில் ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து பணமே இங்கேருந்து ஒரு பிளாக் மணி, இங்கேருந்து முறைகேடாக போகிற பணம் அங்கே வந்து முறைகேடாக ஒரு பினாமி கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து ஷேர்ஸை இங்கே இருக்கிற இந்தியாவில் அதானி கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அந்த பணத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறது, இங்கே அதை வந்து பணத்தை முறைப்படுத்திடுறது ஆக்சுவலாக. அதாவது அதை வந்து ஒயிட் ஆகிக்கிறது வச்சுக்கோங்க. அதன் மூலமாக இங்கே வந்து அதானி கம்பெனிகளோட ஷேர்ஸை வந்து ஏற்றுறது, அதோட மடங்கு அதோட வேல்யூவை ஏற்றும் போது இன்னும் அதிகமான பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சரி, உயரும்போது வாங்கி வச்சிடலாம் நம்ம அப்படின்னு வாங்கி வைக்கிறதுக்கான ஆளுங்க இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி செயற்கையான ஒரு அந்த பங்கு மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய மதிப்பை வந்து கூட்டுற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இவங்க அதானி பண்ணினாங்க. அதை தான் ஹிண்டன்பெர்க் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. 13 கம்பெனிகள், முகமூடி கம்பெனிகள் 13 இந்த 2 நாட்டிலேருந்தோம்.
இது வினோத் அதானி அவருடைய சொந்தக்காரர், ஆனால் அது அதானியோட பிரதர்னு நினைக்கிறேன். அவர் தான் அதை நடத்துகிறவர் ஆக்சுவலாக. அப்போது அந்த கம்பெனிகளில் அதை பற்றின விசாரணை வேணும்னு சொன்னபோது இவங்க இது மாதிரி முகமூடி கம்பெனிகள் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே முதலீடு கொண்டு வந்து இங்கே அதானியோட கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது பங்கு மார்க்கெட்டில் பங்குகள் வாங்குறாங்கன்னு சொல்கிற போது அதை வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்தபோது இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, செபியை வந்து விசாரிக்க சொல்கிறாங்க. செபியை விசாரிக்க சொல்கிறாங்க. செபி விசாரிச்சுட்டு ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றுமே நடக்கல, நாங்கள் இன்டர்மீடியட் நோட்டீஸ் கொடுத்தோம், அவங்க வந்து பேசலாது இதுன்னு சொல்லிட்டு இதில் ஒன்றுமே விஷயமே இல்லைன்ற மாதிரி முடிக்கிறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விசாரணை ஒழுங்காக போகாட்டி எங்ககிட்ட இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போடுவோம், இல்லை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், அதனால் நீங்கள் வந்து விசாரணை ஒழுங்காக நடத்துங்கன்றாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, செபிக்கு வந்து இந்த விசாரணை நடத்துறதுக்கான ஒரு மெக்கானிசமே இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு அமைப்பு முறையே கிடையாது, ஒரு வசதி வாய்ப்பே கிடையாது. இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து என்னென்ன குற்றங்களை விசாரிக்கலாம்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதில் முக்கியமான ஷெட்யூல் 3வது பட்டியல் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அப்போது இங்கேருந்து பணம் எப்படி போச்சு மொரீஷியஸ்க்கும் பெர்முடாஸ்க்கும், அங்கே எப்படி வந்து பினாமி கம்பெனி யார் பேரில் யார் ஆரம்பித்தாங்க, அந்த பணம் எப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, இந்த டிரான்சாக்ஷன்லாம் கவனிக்கிறதுக்கான வசதிகளோ வாய்ப்போ செபிக்கு கிடையாது, ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த விஷயத்தில் கம்முன்னு இருக்கான், வாய முடிந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் அவனுக்கு எந்த ஆர்டரும் போடுறதில்ல, அவன் பேசாமல் இருக்கான். அவன் தான் விசாரிக்கணும். எதிர்கட்சிகள் தான், ஆமாம் எல்லாமே எதிர்கட்சிகள் தான், அவன் தான் விசாரிக்கணும். ஷெட்யூல் 3 படி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் இருக்கிற இந்த மாதிரி பணப்பரிமாற்றம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம்லாம் அவன் தான் விசாரிக்கணும். அவன் வந்து வாய மூடி கம்முன்னு இருக்கான். செபி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறான் இவனுக்கு. ஏன் இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு தகுதியானது தானே செபி? அது கிடையாதுன்றது தான் இன்றைக்கு வந்திருக்கிற எக்ஸ்போஷர். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் என்னென்னா, 17ஆம் வருஷம் வந்து இவங்க செபியில் மெம்பர் ஆகிறாங்க. யார்? இந்த மாதவி புரீச் அவங்க மெம்பர் ஆகிறாங்க. அதே செபி போர்டில் அதானியோட சம்பந்தியும் மெம்பராக இருக்கார். 17th மெம்பர் ஆகிறப்ப 22nd வந்து அதோட தலைவராகிடுறாங்க. இந்த 22க்கு முன்னாடியும் சரி 22க்கு அப்புறமும் சரி இவங்க வந்து அதானியோட இந்த 13 நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த போலி நிறுவனங்கள், முகமூடி நிறுவனங்கள், அதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை தான் இண்டன்பர்க் வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. கணவர் பேருக்கு மாற்றிட்டாங்க. ஆமாம், கணவர் பேருக்கு மாற்றுறாரு. இவங்க 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது 361 என்ற நிதி மேலாண்மை நிறுவனத்தின் மூலமாக முதலீடு செய்கிறாங்க. அந்த நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா IIFL என்ற நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற இன்னொரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் அந்த IIFL என்ற நிறுவனத்தோட ஆவணங்களில் இந்த அம்மாவோட முதலீடு பற்றின எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்குதுன்னு ஹிண்டன்பர்க் தெளிவாக சொல்கிறான். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை வந்து பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த ஹிண்டன்பர்க் பார்க்கும்போது இந்தியன் கவர்மெண்ட்டு பார்க்க முடியாதா? இந்தியாவோட விசாரணை அமைப்புகள்லாம் அதை பார்க்க முடியாதா? ஈஸியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மாதகின்ற இந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அகோரா அட்வைசரி லிமிடெட் மும்பையில் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. இதோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர். இது வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போடுற கம்பெனிகள். இவங்கக்கிட்டையும் எல்லா பர்டிகுலர்ஸும் இருக்குது. இந்த அகோரா அட்வைசரி லிமிடெட் மும்பைத்தையும் பர்டிகுலர்ஸ் இருக்குது. பொதுவாகவே வெளிநாடுகள்லேருந்து இந்திய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோ அவங்கள அதை பற்றின விவரங்கள்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சாக்காக வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த நிறுவனங்கள்லாம் வெளியிட்ட விவரங்கள்லாம் வெளியில் வரல. ஆனால் அதில் அந்த நிறுவனங்களில் பங்கு போட்டவங்களோட விஷயங்கள்லாம் வெளியில் வந்துருச்சு. அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள்லாம் வெளில வரல. ஆனால் அதில் பங்கு வாங்கினவங்க விஷயங்கள்லாம் வெளில வந்துச்சு. அதில் பங்கு வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா, மாதவின்ற அம்மா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த விஷயத்த அந்த முகமூடி கம்பெனிகள் மூலமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல பங்கு மார்க்கெட்டில், அதை விசாரிக்க தானே உங்களை போட்டாங்க. ஆனால் நீங்களே அந்த 13 கம்பெனிகளில் பங்கு வாங்கினீங்கன்னா நீங்களே ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்களே வந்து ஒரு விஷயத்தை பற்றி விசாரிக்கும் போது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் அந்த கம்பெனிகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால நீங்கள் இதை விசாரிக்கிறதுக்கான தகுதியை நீங்கள் எழுந்துடுறீங்க. அப்போ திருடனை விசாரிக்கப்படலாமா? நீங்களே உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் போய் இன்னொரு குற்றச்சாட்டை அதே நிறுவனம் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும்? நீங்கள் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, நீங்கள் விசாரித்தா தப்பு. அப்போ இந்த இடத்துல தான் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் தானாக இந்த விஷயத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தானாக கையில் எடுத்தாதான், ஏன்னா நீங்கள் விசாரிக்க தகுதி இல்லாதவங்க ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து தலைவராகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IIFL என்ற நிறுவனத்தோட ஆவணங்களில் இருக்குது. இது புதுசாக யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்போது சூமோட்டோவாக சுப்ரீம் கோர்ட் எடுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இவங்க தலைவரான பிறகு 2 தடவை கௌதம் அதானி வந்து அந்த அம்மாவை சந்திச்சிருக்கார்.
அவர் ஏன் சந்திக்கிறார்? அவங்கள பற்றின விஷயமே விசாரிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு அவர் சந்திக்கிறார்? அவர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய சம்பந்தியும் அந்த போர்டில் இருக்கார், இவரும் போய் சந்திக்கிறாரு. அப்போ இது என்ன மாதிரியான விசாரணையை வந்து செபி நடத்தியிருப்பாங்க? அப்போ இது வந்து நீங்கள் பங்கு மார்க்கெட்ன்றது சாதாரண மக்களுக்கு வந்து இது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு நினைக்கலாம். ஆனால் இது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து சம்மந்தப்பட்ட விஷயம். சிறு முதலீட்டாளர்கள் அதில் வந்து அதானியோட பங்குகள்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுடைய பங்கு இப்போ இன்றைக்கி பங்கு மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இதே மாதிரி போன வருஷம் வந்தபோது 20% கீழே விழுந்தது. அப்போ சிறு முதலீட்டாளரோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படுது இல்லையா? அதில் எவ்வளோ கோடி ரூபாய் நஷ்டம் வருது அதில் ஆக்சுவலாக. அதுதான் இங்கே முக்கியமான. அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிற பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் முகமூடி கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, பெர்முடாஸ்லேயும் மொரீஷியஸ்லேயும், அந்த பணத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது சட்டவிரோத பண பரிமாற்றம் இல்லையா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெரா வயலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் வயலேஷன் இருக்குதுல்ல, அந்த வயலேஷன் வரும்போது நீங்கள் பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கீழே நீங்கள் அதானியை விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அந்த 13 கம்பெனி யார், வினோத் அதானி யார், என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஏன் இந்த மோடி கவர்மெண்ட் வாயை மூடிட்டு எல்லாம் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்க, மாதக்கணக்கில் சிறையில் வைக்கிறீங்க? இந்த விஷயத்தை மட்டும் ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு விசாரிக்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது முக்கியமான விஷயமாச்சு, விசாரிக்கிறதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லை, இந்த செபி என்கிற அமைப்போட தலைவர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த எப்படி இதை விசாரிக்க முடியும்? இந்த ஹிண்டன்பர்க் போன வருஷம் எக்ஸ்போஸ் பண்ண விஷயத்தை அவங்க எப்படி விசாரிக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் உடனே வந்து தலையிடணும். இது உடனே பாஜக சொல்றாங்க, இது வந்து தலையிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சுமோட்டோ அந்த வழக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சுப்ரீம் கோர்ட்? யாராவது கேஸ் போவாங்க மண்டே, இப்போ நிச்சயமா நாளைக்கு யாராவது ஒருத்தர் போவாங்க. கண்டிப்பா போனா வந்து அவங்க சுமோட்டோவை எடுக்கிறாங்களோ இல்லை யாராவது போறாங்களோ தெரியாது. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பாஜக என்ன சொல்கிறாங்க, இது வெளிநாட்டு சதி, நம்மளோட பொருளாதாரத்தை குலைக்க சதி. எது இந்த கவர்மெண்ட்டை வைத்து எது சொன்னாலுமே உடனே வெளிநாட்டு சதியா? இங்கே தான் கேள்வி. நீங்கள் எவ்வளோ நாள் தான் காதில் பூ சுற்றிட்டே இருப்பீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி விசாரிக்க வேண்டிய செபியோட தலைவரே அதில் ஈடுபட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விசாரிக்க வேண்டிய இடி அமைப்பும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வர ஹிண்டன்பர்க் அறிக்கையை வந்து இவங்க காங்கிரஸோட சரி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களும் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அரசியலாக பண்ணி அதோட நீர்த்து போக வைக்கிறது தான் இவங்க வேலை. அது நீர்த்து போக வைக்கிறது தான் இவங்க வேலை. அதாவது இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி, எது எடுத்தாலும் வெளிநாட்டு சதி தான். அது உள்நாட்டு சதியே கிடையாது. மணிப்பூரா அது வெளிநாட்டு சதி, இது ஹிண்டன்பர்க்கா அது வெளிநாட்டு சதின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸோட சதின்றாங்க. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு திசை திருப்புற வேலை ஆக்சுவலாக. இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையான்னு விசாரிக்க வேண்டிய அமைப்புகள் பேசாமல் இருந்துட்டு, யார் விசாரிக்கக்கூடாதோ அவங்க விசாரிக்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு நியாயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? எப்படி உண்மை வெளிவரும்னு எதிர்பார்க்க முடியும்? ஹிண்டன்பர்க் வந்து உலகம் முழுக்க இருக்கிற பங்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறான். உலகம் முழுக்க இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி பங்கு மார்க்கெட்டை கையாளுறாங்கன்னு பார்க்குறான். அவனோட இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறான். அவன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான். அதை நீங்கள் விசாரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? நீங்கள் விசாரித்து அதுவும் தகுந்த ஏஜென்சி விசாரிக்கணும். அதுவும் விசாரிக்க மாட்டேன்றீங்க. ஏதோ ஹிண்டன்பர்க் வெளிநாட்டிலேருந்து எந்த நிறுவனம் எது சொன்னாலுமே அது மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான. வெளிநாட்டிலேருந்து இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ரீ இது ஒரு இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி ஒரு அமைப்பு இருக்குங்க, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ்னு. அவங்க ஒரு சுதந்திரத்தை பற்றி போடுவாங்க. இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் 140 இடத்துல இருக்கணும். இன்னொன்று வந்து ஹங்கர் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஹேட் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் என்ன இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்குது. இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா உடனே அவங்க இந்தியாவோட நிலைமையை போட்டாங்கன்னா அதெல்லாமே மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சதி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது கேவலமான ஒரு அரசியலை நான் பார்க்குறேன். இந்த கேவலமான அரசியல். இது சொன்ன குற்றச்சாட்டில் உண்மை இருக்குன்னு சொல்லாமல், உண்மை இருக்கா இல்லையான்னு விசாரிக்காமல், எல்லாத்துக்கும் வெளிநாட்டு சதி, அதை நம்ப மாட்டேன் இதை நம்ப மாட்டேன். அப்போ நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் நம்பணுமா? நீ எல்லாம் ஏகப்பட்ட பொய்யை எடுத்து விடுவீங்க, நாங்கள் அதெல்லாம் நம்பின்னு இருக்கணுமா? எந்த ஒரு விசாரணையும் இருக்காதா? முறையான விசாரணை இருக்காதா? இந்த நிலைமை நீடிக்காது சார். இப்போ ஏற்கனவே 60 மெஜாரிட்டியில் 60 இடம் குறைஞ்சாச்சு. இதே மாதிரி போயிருந்ததுன்னா அடுத்த 29 ஆட்சியே போயிடும். அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்லிமெண்ட் வந்து இன்றைக்கோட முடிவு ஆகஸ்ட் 12 வரைக்கும் நடக்க இருந்தது. ஆனால் வந்து முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சு வச்சிட்டாங்க இல்லையா? இந்த தகவல் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்கும். இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்தியாவோட வெளிநாட்டில் நிறைய வேலை செய்யுது. இப்போ தான் அது கேனடாவில் நிறைய வேலை செய்யுது, பங்களாதேஷில் வேலை செய்யுது, அமெரிக்காவில் வேலை செய்யுது. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இப்போ கடந்த மோடியோட ஆட்சியில் கனடாலையும் அமெரிக்காலையும் தான் பிஸியாக இருக்காங்க. அதனால் அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டாடான்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டானுங்க, இன்றைக்கி பார்லிமெண்ட் இன்னியோட தான் முடியணும். இன்றைக்கி வியாழக்கிழமையே முடிச்சிட்டானுங்க. அது தெரிஞ்சிட்டு போல் இருக்கு. சரி ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு இவங்க சனிக்கிழமை நீங்கள் ஹிண்டன்பர்க் வந்து வருதுன்னு போட்டானுங்க. அது இவங்க 2 நாள் முன்னாடியே இந்தியன் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சிட்ருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம வெள்ளிக்கிழமை க்ளோஸ் பண்ணால் சரி தெரிஞ்சுதான் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வியாழக்கிழமை ஒரு நாள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டு ராஜ்யசபா லோக்சபா முடிச்சு. இன்றைக்கி சப்போஸ் இருந்தால் இந்த விஷயம் வடிச்சிருக்கும்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இந்த வெளிநாட்டு சதின்னு சொல்கிறது,
இந்த மாதிரியான பார்லிமெண்ட்டை முன்னாடியே முடிச்சுட்டு போகிறது, தங்கள் மேலே ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அதை தற்காத்து கொள்வது, இல்லை அதை நீர்த்து போக வைக்கிறது, எல்லாத்துலேயும் ரொம்ப கில்லேடியாக இருக்காங்க. அது அவங்களோட அதிர்ஷ்டம் என்னது, சில போது கோர்ட்டுகளும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக சொல்லிடுறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு இன்னும் குஷியாக போயிடுறதுனால ஈஸியாக திசை திருப்புறதுக்கு ஈஸியாக போயிடுது. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பாஜக தரப்புலேருந்து இது காங்கிரஸோட சதின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வந்து காங்கிரஸ் ஆண்ட 10 வருடங்களில் இது போன்ற முறைகேடுகள் எதுவும் நடக்கலையா, அப்போல்லாம் ஹிண்டன்பர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் ஹிண்டன்பர்க் ஆரம்பிச்சது 2017 தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஹிண்டன்பர்க் ஆரம்பிச்சது 2017 தாங்க. அதே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஹர்ஷத் மேத்தாலாம் நடந்தது இல்லை, ஹர்ஷத் மேத்தா நடந்தது, கேத்தன் பரேக் ஊழல்லாம் நடந்தது, அதெல்லாம் பங்கு மார்க்கெட் ஊழல் தான். அதுக்கெல்லாம் கூட்டு பாராளுமன்ற குழுலாம் போட்டாங்க. ஆனால் அது கொடுத்த ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் நடக்கலை. அதெல்லாம் ஒரு ஐவாஷாக போயிடுச்சு. இப்போ கூட அந்த பக் போர்டு குழு கூட்டு பாராளுமன்றம் இதெல்லாம் ஐவாஷ். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் எதிர்த்தாவனா நிறுத்தி வைப்பாங்களே தவிர மற்றபடி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. இந்த கூட்டு பாராளுமன்ற குழு போபர்ஸ்லையும் போட்டாங்க, 2Gலையும் போட்டாங்க. என்ன பெருசாக ஒன்றும் பெரிய சாதனைலாம் பண்ண மாதிரி தெரியல. 2Gயில் வந்து கோர்ட்டில் போய் தான் அதெல்லாம் விசாரணையெல்லாம் போச்சே பார்த்தோம். கூட்டு பார்லிமெண்ட் குழு என்ன பண்ணிச்சு, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாட்களை கடத்துறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்குமான விஷயமா இருக்குமே தவிர உண்மையான விசாரணை வந்து இங்கே இருக்கிற ஏஜென்சி அதுவும் இப்போ நம்பும்படியாக இல்லை. ஏன்னா ஏஜென்சி போன வருஷமே என்ஃபோர்ஸ்மெண்ட் இதை எடுத்துருக்கணும். இதை எடுத்துக்காது எப்படிடா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம்லாம் அங்கே போச்சு, அங்கே எப்படா பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எப்படா அந்த பினாமி கம்பெனி வந்தது, எப்படி அவன் திருப்பி இங்கே இன்வெஸ்ட் பண்ணாதான் நீ இதில் ஷேர்ஸில், அதெல்லாம் பார்க்குறத விட்டாங்க. இப்போவும் இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதவி என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுக்கலாம். முறைகேடான விஷயங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கலாம். எப்போ இருக்காங்க பாருங்க. இது இனிமேலும் அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சித்ரா ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அந்த மாதிரி இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க செபியோட தலைவராக இருந்தாங்க, ஆள் என்ன ஆனாங்க ஏதானாங்க அது ஒன்றுமே தெரியல. அது போன வருஷம் நடந்த கதை தான் அது ஆக்சுவலாக. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன, அந்த கேஸ் என்னாச்சு ஒன்றுமே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இந்திய மக்கள் வந்து எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்கன்னு பாஜக நினைக்குது. அது அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. எல்லாமே ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து ரஃபேலில் கலந்து போனீங்க, பெகாசஸை கடந்து போனீங்க, பல விஷயங்களை கடந்து போகிறீங்க. ஆனால் ஒரு கட்ட 7.5 லட்சம் கோடி ஊழல் சிஏஜே கடந்து போகிறீங்க, இதெல்லாம் கடந்து போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஆட்சியிலேருந்து வெளில வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் பின்னாடி வரும். அது மட்டும் உண்மை. அப்போ தான் அதானியோட விஷயம் முழுக்க பூதாகரமாக வெளில வரும். இவங்க ஆட்சியை விட்டு வெளில போனால் தான் வரும். அதுவரையும் இது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட்டு அவங்க ஏதாவது உள்ளே பூந்து அன்றாட விசாரணை நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி ஏதாவது ஒரு முடிவுகளை அனௌன்ஸ் பண்ணால் ஒருவேளை சில விஷயங்கள் வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இதே மாதவி தான் கண்டினியூ பண்ணுவாங்க செபியில். அது யாருமே எதுவுமே நடக்காத மாதிரி, ஏதோ யார் மேலேயோ மழை பெஞ்ச மாதிரி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. எதிர்கட்சிகள் குரல் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான், வேறு எதுவும் நடக்காது. தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தோம் பாஜக வந்து 400 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்தது. அமித்ஷா அவர்களும் சரி, மோடி அவர்களும் சரி வெளிப்படையாக பங்குகளை வாங்குங்க அப்படிலாம் சொன்னதை பார்த்தோம் இல்லையா. பங்குச்சந்தை வந்து அதன் மூலமாக வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்தது பாஜக அமித்ஷா மோடி அவர்கள் சொன்னதால் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. அப்பயும் பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் தான். இப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கையின் மூலமாக பாதிக்கப்படுற சாதாரண மக்கள் தான் இல்லையா. இது எப்படி அடுத்த கட்டமாக போகும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக இது வந்து நீதிமன்றம் தாங்க இதுக்கு. இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணாது. இந்த கவர்மெண்ட்டான எதிர்கட்சி சதி, வெளிநாடு சதி, காங்கிரஸ் சதி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இதில் நியாயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இந்த கவர்மெண்ட் இறங்கவே இறங்காது. நீதிமன்றம் தான் ஒரே விடிவு காலம். அதுவும் சுப்ரீம் கோர்ட் தான். கீழ் நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் கூட நமக்கு அந்த அளவுக்கு அவங்க இதை உற்று நோக்குவாங்களான்னு தெரியல. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உயர்நீதிமன்றம். அதில் இறந்து போயிட்டு திருடனை விசாரித்து சரிதானா போன வருஷம் விஷயத்தை, இதை மாதிரி ஒரு திருடன் வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானே இன்னொரு திருடனோட கம்பெனியில், அந்த திருட்டை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எப்படி பணம் போச்சு, இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க வேண்டிய கடமை இருக்குது. அவங்க விசாரிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. யாராவது ஒருத்தர் கேஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் யாராவது போனால் கண்டிப்பாக இதை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோட பகிர்ந்து கொண்டீங்க.